ஹலோ மக்களே, மாயா சின்ன சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரெஹராம் அப்படியே நெஞ்ச பிடிச்சு கீழே மயங்கி விழதுக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் ஒரு வழியாக நம்ம மாயாவை காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜானகியும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம காப்பாற்றிட்டோம், அடுத்து என்ன ஆக போகுதுன்னே தெரியல. கார்த்தி வேற ஃபங்க்ஷனில் தனாவோட வீடியோவை காட்டிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். அது மட்டும் நடந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காங்க. அதை கேட்ட மாயாவும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க பெரியம்மா, எப்படியாவது கார்த்திகிட்ட இருக்க வீடியோ எவிடன்ஸை நாங்கள் அழிச்சிடுவோன்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜானகியும் ரொம்ப வருத்தத்துலேயே இருக்காங்க. இந்த கார்த்தி வேற அடிக்கடி ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி தனாவை இப்படி தொந்தரவு பண்ணுவானே, என்ன பண்ணுறது, இதில் வேற வீடியோ எவிடன்ஸ் அந்த ஃபங்க்ஷனில் காட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரெஹராம் கிட்ட கொஞ்ச நாளாகவே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, அப்படியே உங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயமாகவே இருக்குது, அதனால் தாலி காணிக்க கொடுக்குற ஃபங்க்ஷனும் வச்சுருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் கலந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரெஹராமோ, இப்போவாது என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணுச்சே, ஊரெல்லாம் நீ சொல்கிறது எனக்கு தெரியாதுன்னு நான் நினச்சிட்ருக்க, என்ன இருந்தாலும் என்கிட்ட எந்த முடிவும் கேட்காம நீயே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டல, அதுக்கப்புறமா எதுக்கு என்னை கூப்பிட்டுட்டு நீயே இதை செய்ய வேண்டியதானே, நான் எப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு வர போகிறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டவுடனே ஜானகியும் பயங்கர வருத்தப்படுறாங்க. ஆனால் பத்மா பார்வதிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மாயாவும் ஜானகி கிட்ட எதுவுமே வருத்தப்படாதுங்க பெரியம்மா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், இன்னும் ஃபங்க்ஷனுக்கு தான் நாள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எப்படியாவது பெரியப்பாவோட மனசை மாற்றிட வேண்டியதுதான், நீங்கள் எதுவுமே டென்ஷன் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜானகியும் எனக்கு ஏதோ ரொம்ப டென்ஷனாகவே இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் ரெகுராமோ பயங்கர கோபத்திலே இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கவும் ரெடி ஆகிட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம ரெஹராமுக்கு ஏதோ செய்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு சரி தண்ணி குடிக்க வரலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மணியும், என்னாச்சு மச்சான் இப்படி இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் ரெஹராமுக்கும் வாய் திறந்து என்ன பேசுதுன்னே தெரியல. அப்படி எனக்கு கொஞ்சம் மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு சிவராமன், பத்மா எல்லாரும் ஓடி வரவும் ஜானகி பயங்கரமாக பயந்துடுறாங்க. என்னாச்சிங்க உங்களுக்கு இப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ரெஹராமுக்கும் எதை சொல்கிறதுனே புரியலை. அதே சமயத்தில் பத்மா போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு மணி சொல்லவும் பத்மாவும் அந்த தண்ணி எடுத்துட்டு ரெஹராமுக்கு கொடுக்க போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜானகியும், சரி நீங்கள் எதையும் நினச்சி பதட்டம் ஆகாதுங்க, எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மாயாவும் சீனுக்கிட்ட சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி டாக்டரை வர சொல்லி போவோம் அப்படின்னு கிளம்ப போகிறாங்க. ரெஹராம் ரொம்ப பதட்டமாக இருந்ததை பார்த்த நம்ம மாயாவும், சரி பெரியப்பா எதுவுமே ஆகாது, நீங்கள் கவலைப்படாதுங்க, ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகிறத நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து அப்படியே அமைதிப்படுத்துகிறாங்க. ரெஹராமும் கொஞ்சம் நேரம் ஆன அப்புறமா கொஞ்சம் சமாதானம் ஆகி எல்லாம் சரியாயிடுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஜானகியும் மாய்கிட்ட இங்கே பாத்தியா என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சதில்ல, ஒரு சின்ன விஷயத்துக்கே அவங்க இப்படி பதட்டம் ஆகி உயிர் போகக்கூடிய நிலைமைக்கே வந்துட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அந்த தனாவோட வீடியோவை மட்டும் அவன் ஃபங்க்ஷனில் காட்டிட்டானா என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி நடுங்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மாயாவும், சரி பெரியம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, அந்த தனாவோட வீடியோவை எப்படி அந்த கார்த்திக் காட்ட போகிறதில்ல, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி அந்த ஆதாரத்தையும் அழிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சமாதானப்படுத்தி விடுறாங்க. என்னதான் சொன்னாலும் ஜானகிக்கு தாங்கவே முடியலை. தனாவோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டே, அந்த கார்த்திக்கு மட்டும் சரியான தண்டனை கிடைச்சிருந்தா இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை.
எப்படியாவது தனாவை இந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றணும்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம மாயாவும் சரி என் கையில் அந்த பொறுப்பை விட்டுடுங்க பெரியம்மா, எதை நினச்சி இப்போ வருத்தப்படாமல் ஃபங்க்ஷனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் சீனு கிட்ட இந்த மாதிரி பெரியம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, அதனால் கார்த்தி அந்த வீடியோ எவிடன்ஸ் எதுவும் காட்டாமல் நம்ம தான் பார்த்துடணும், ஏதாவது ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சீனுவும் மாயாவும் சேர்ந்து பேசாம புவனேஸ்வரோட வீட்டுக்கே போய் யாரும் இல்லாத டைமா பார்த்து அந்த கார்த்தி ரூம்ல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தேடுவோமான்னு ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல யாரும் இல்லாத டைமா பார்த்து கார்த்தியோட ரூமை ஒரு வழியா ஓபன் பண்ணிடுறாங்க. சரி, அந்த ஆதாரத்தை இவன் எங்க தான் வச்சிருப்பான், எப்படி இருந்தாலும் இந்த லேப்டாப்பை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. மாயாவும் எங்க எல்லாமோ தேடியும் கிடைக்கல. கடைசியில் ஒரு டேபிளுக்கு அடியில் பார்க்கும்போது ஒரு லேப்டாப் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்படியே அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு பார்த்தா சரி, ஏதோ பாஸ்வேர்டு என்னன்னே தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சே இருக்காங்க. மாயாவும் சீனுவும் சேர்ந்து என்னெல்லாமோ பாஸ்வேர்ட் போட்டு ட்ரை பண்ணியே பார்க்குறாங்க. அப்படி இருந்த அப்புறமும் அது ஓப்பன் ஆகுற மாதிரி இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போதே புவனேஸ்வரி பசுபதி வரக்கூட சவுண்டை கேட்குது. சரி, புவனேஸ்வரியும் வந்துட்டா பேசாமல் இந்த லேப்டாப் பென்ட்ரைவ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம சீனுவும் மாயாவும் எப்படியோ அவங்க கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆயிடுறாங்க. சீனுவும் மாயாவை பார்த்து, மாயா நீ இந்த குடும்பத்துக்காண்டி எவ்வளோ பண்ணியிருக்க, இந்த விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாமல் போச்சே, அதுவும் தனா இந்த மாதிரி வீடியோ எவிடன்ஸில் மாட்டியிருக்கா, அதே சமயத்தில் அதுக்காண்டி தான் நீ கதிர் அவன் கூட மேரேஜ் பண்ணி வச்ச, இது எல்லாம் என்கிட்ட இருந்து கூட நீ மறைச்சிட்டியே, அன்னைக்கு என் அம்மா கூட ஒன்னால தான் கதிர் தனாவுக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டும்போது அப்போ கூட நீ சும்மா இருந்துட்ட, உன்னை யார் தப்பாக நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்காண்டி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சீனுவும் நம்ம மாயாவை புகழ்ந்து பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம மாயாவும் சரி, என்னை பற்றி நீ இப்போவாது புரிஞ்சுக்கிட்டு, அப்படி எதுவுமே நான் பெருசாகவே செய்யலை, இது நம்மோட குடும்பம், இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. சீனுக்கும் நம்ம மாயா மேலே இன்னும் மரியாதை கூடி அப்படியே ரொம்ப அன்பாக பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மாயாவும் ஜானகிட்ட இந்த பாருங்க பெரியம்மா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, கார்த்தி இனிமே இந்த எவிடன்ஸ் எதுவுமே காட்ட மாட்டான், அவனோட ஆதாரங்கள் எல்லாம் இப்போ எங்கள்கிட்ட மாட்டிட்டு, எப்படி இருந்தாலும் அவன் ஜெயிலேருந்து தப்பிக்க தான் போகிறான், அன்னைக்கு கூட தனா தனியாக இருக்கும்போது வந்துட்டான், எப்படி அவன் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி வரதான் பார்ப்பான், அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ரெகுராம் பெரியப்பாக்கு எதுவுமே ஆகாது, இந்த தாலி காணிக்க போடக்கூடிய ஃபங்க்ஷனும் எப்படியாவது நல்லபடியாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜானகி நம்ம மாயா சேனுக்கிட்ட சரி, உங்களை தான் நான் நம்பியிருக்கேன், நீ எப்படியும் தனாவை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றுவ, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெரியப்பாட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராமல் நீ பார்த்துப்பன்னு எனக்கு நம்பிக்கையே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாதானம் ஆகுறாங்க. மாயாவும் கண்டிப்பாக பெரியம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்கன்னு ஆறுதல் சொல்கிறாங்கன்னே சொல்லலாம்.